Hi, hello, this is Staff CA 360 from TAFIS Academy. நாம் இன்னைக்கு ஜூன் 9th and 10th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டைரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Singapen Special Force was launched by the Tamil Nadu government primarily to சரி எதற்காக சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை அப்படின்னு சொல்லக்கூடியது நேத்தி பார்த்தீங்கன்னா 5 மணி அளவில் ராஜரத்னம் ஸ்டேடியமில் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த படையை. ஓகேவா? ஸோ இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின்லி எதுக்காக அப்படின்னா குழந்தைகள் அண்டு பெண்கள், சரி அவங்க பெண்கள் அண்ட் குழந்தைகள் இவங்க 2 பேருக்குமானதா உமன் அண்டு சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த படை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரோல்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரோன் பேட்ரோல்ஸ் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் 354 crores தனியாக ஒதுக்கி இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 2500 பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை இது மூலயமா எடுக்க போகிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2545 பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ், அந்த 45 சீட் இன்க்ரீஸ் பண்ணி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ப்ரைமர்லி அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா என்ஷூர் தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தி உமன் அப்படின்னு சொல்கிறது. முழுக்க பெண்கள் அண்டு குழந்தைகளுக்கான ஒரு ஸ்கீம். ஓகேவா? சரி தமிழ்நாடு போலீஸ் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தானே வருது. ஸோ அதனால் அவங்க சேர்ந்து நம்மளுடைய ஜோசப் விஜய் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் பார்த்திங்கன்னா 9th ஜூன் எக்மோர் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியமில் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் யார் இதுக்கான ஸ்பெஷல் இந்த பிரிவுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கே பவானீஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்கள தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ப்ரிவென்ட் கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். ஓகேவா? இஸ் த மெயின் பர்பஸ் ஃபார் த ஸ்கீம். ஓகேவா? ஸோ அது மூலியமாக தான் இவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா முதல் இந்த படையில் யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த காக்கி யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நேவி ப்ளூ ஷர்ட்டு, காக்கி பேண்ட்டு, பிளாக் கலர் இது கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு நியூ யூனிஃபார்ம் ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் புதுசாக ஒரு யூனிஃபார்ம், புதுசாக ஒரு படையே தனியாக பிரித்து இப்போ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதில் முதல் பார்த்திங்கன்னா திவ்யா காமராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை அவர்கள் முதல் திருநங்கையாக டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்திங்கன்னா இந்த படையில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2500 நியூ பர்சனல்ஸ், அதான் நான் சொன்னேன் 2545 அதிகமாக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 36 போலீஸ் பர்சனல்ஸ் இருக்காங்க. இப்போ டிஎஸ்பி, எஸ்பிஸ், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்ஸ், எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இதில் 36 பர்சனல்ஸ் டோட்டலாக இதுக்கான ஒரு அசிஸ்டன்ட் ஒர்க்காக இதில் பண்ணுறதுக்காக டிஎஸ்பியிலேருந்து ஆரம்பித்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் 2500 பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நியூ பர்சனல்ஸ் வேக்கன்சிஸ் எடுத்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு மகேஷ்குமார் அகர்வால் இதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் அவர்கள் இதை துவக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ டிஜிபி மகேஷ்குமார் இருந்திருக்காரு, சாய்குமார் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீஃப் செக்ரட்டரி அவரும் இருந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் முன்னிலையில் பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் ஃபார் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ். சரியா? லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் அதில் நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளே செல்ஃப் ரியலண்ட்டாக நம்மளுக்கானதை செஞ்சுக்கிற அளவில் நம்ம நம்மளுடைய இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறது இஸ் த மெயின் எய்ம். ஓகேவா? ஸோ அப்போ 2047 இந்த அளவுக்கு நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறது. சரி, அப்போ அதில் விக்ஷித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்ஃப் ரியலண்ட்டாக நம்மளே இண்டிஜினியஸாக நம்மளுக்கு எல்லாமே பண்ணிக்கணுங்கும் போது எக்ஸ்போர்ட்ஸும் நம்ம அதிகமாக பண்ணணும். இம்போர்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கானதை இம்போர்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
நம்ம நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணோன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நம்ம வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ மெயின் பர்பஸ். ஓகே சரி, அப்போ அதில் லெதரில் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுறோம், அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியாஸ் லெதர் எக்ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 37% பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா, சாரி. ஸோ இப்போ லெதரில் ஃபுட்வேர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு லெதர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் டு ப்ரொமோட் லெதர் அண்ட் ஃபுட்வேர் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது கவர்மெண்ட் அப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த கிளஸ்டர்ஸ்லாம் எங்கே செட் பண்ணுறாங்கன்னா பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் செட் பண்ணுறாங்க. அண்ட் டோட்டல் ஒர்த் எவ்வளோவில் அந்த கிளஸ்டர் செட் பண்ணுறாங்கன்னா 891 crores வந்து டோட்டல் இந்த கிளஸ்டர் செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பணப்பாக்கம்லையும் ராணிப்பேட்டை இந்த ரெண்டு ஏரியாவில் பண்ணுறாங்க. அங்கே எவ்வளோ ப்ராஜெக்ட் ஒர்த்னா 271 crores இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு மூலிமா வந்து 37% ஆஃப் இந்தியாஸ் leather exports are making and leading as a state in India அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து லெதர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லெதர் எக்ஸ்போர்ட்ஸை நம்ம அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா 4 states பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இதில் எல்லாம் வந்து கிளஸ்டர்ஸ் அமைச்சு நம்ம பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா 37% ஆஃப் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் லெதர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் கண்டஃபேஸ் பார்த்தலாம். Which state continues to rank first in India in organ donation? தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 3 monthsலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 100 டிரான்ஸ்பிளான்ட்ஸை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமாக வந்துட்டு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணக்கூடியது தமிழ்நாடு தான். 3 monthsலேயே 100 டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் நம்ம பண்ணோம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 months ஆனதில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, சரி. The last 5 months organ donated by 145 deceased donors have helped save or improve the lives of more than 800 patients in Tamil Nadu. அப்போ இவங்க 145 members வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கன் டொனேஷன் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணது மூலிமா 800 பேர் 800 members வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபார் வந்து தமிழ்நாட்டில் வந்து 2466 ஆர்கன் டோனார்ஸ் டோட்டலி இது வரைக்கும் நடந்திருக்கு. அது மூலியமாக டொனேட் ஆகி அது மூலியமாக வந்து பெனிஃபிட்டட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா வந்து 14,395 ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டொனேட் இவங்க எத்தனை பேர் ஆர்கன் டோனார்ஸ்னால் டொனேட் பண்ணியிருக்காங்கங்கிறது 2466 டோட்டலி இது வரைக்கும். அண்ட் எத்தனை பேர் அது மூலிமா பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14,395 ஆர்கன்ஸ். ஓகேவா, ஸோ தமிழ்நாடு கண்டினியூஸ் டு ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா இன் ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்தியா லெவலில் தமிழ்நாடு தான் ஆர்கன் டொனேஷனில் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டுருக்கு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், the 10-year LNG liquefied natural gas export agreement was signed by Adani Ports with which country அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவோட சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் அ 10-year அக்ரிமெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து அதானி போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அண்ட் அர்ஜென்டினா ஸ்டேட் ஓன்ட் எனர்ஜி கம்பெனி ஃபார் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் தி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ். ஸோ அங்கே அவங்க செட்டப் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதானி போர்ட்ஸ் ஆல்சோ அவங்களுடைய பார்ட் அவங்களும் அங்கே செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 பேரும் சேர்ந்து தான் இதை டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான 10 years அக்ரிமெண்ட். ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ் 24.5 lakh tons ஆஃப் LNG liquefied natural கேஸை வந்து ஆனுவலி வந்து 24.5 lakh tons சரியா அதை வந்து கிரியேட் பண்ண போகிறதா சொல்லிட்டு they signed the agreement அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி. நெக்ஸ்ட், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வாஸ் லான்ச்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28 August 2014. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கணும், எல்லாருக்குமே போய் அது சேரணும். வந்து அது மூலிமா வந்து எல்லாருமே வந்து பயன்பெறணும். எல்லாருமே இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகியிருக்கணும். அதில் வந்து இந்த மினிமம் அக்கௌண்ட்டு இவ்வளோ இருந்தே ஆகணும், இருந்தால் தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நார்மலாக போனாலே 2000 இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அப்படிலாம் சில பேங்க்ஸில் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ஜன்தன் யோஜனா மூலிமா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட்ஸை ஷுட் பி ஆஸ் அ
ஹோல்டர் ஆஃப் ஜன்தன் யோஜனா அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், ஹோல்டர் ஆஃப் தி பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜன்தன் யோஜனாவோட ஸ்கீம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இதை முதல்ல கொண்டு வந்தது தான் August 28, 2014 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ மோர் தென் 58 crore ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஹவ் பீன் ஓப்பன்ட் அக்ராஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ டோட்டலாக 58 crores இந்த ஸ்கீம் மூலயமா வந்து ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் உமன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஹோல்ட் 56% ஆஃப் தீஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயே உமன் வந்து பார்த்தீங்கன்னா 56% வந்துட்டு டோட்டலாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். The scheme was launched by the Prime Minister Narendra Modi on 28th August 2014. ஓகேவா, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ் ஸ்கீமாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மினிமம் பேலன்ஸ்லாம் வந்து ரெக்குவயர்மெண்ட்டே கிடையாது, அங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ மெயின் இனிஷியேட்டிவ் ஆஃப் த ஸ்கீம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த கீர்த்தி சக்ரா இஸ் இந்தியாஸ் செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட். சரியா, கீர்த்தி சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அசோக் சக்ரா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அசோக் சக்ரா இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னா கீர்த்தி சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல கீர்த்தி சக்ரா வந்து பார்த்திங்கன்னா அசோக் சக்ரா கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா January 27, 1967 அதோட நேம் வந்து கீர்த்தி சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இந்த அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, அப்புறம் ஷௌரியா சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் சிறப்பாக அவார்ட்ஸ் சமயத்தில் எல்லாம் சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த வாரில் எல்லாம் பங்கேற்கக்கூடிய இந்த சோல்ஜர்ஸ் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட். போஸ்துமஸ்லேயும் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ வந்து லிவிங் அவார்டிஸும் இதை வாங்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 கேட்டகரி இருக்குல்ல, அது எல்லாமே வந்து முன்னாடி என்ன மாதிரி நேம்ஸில் இருந்துச்சுன்னா பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா அசோக் சக்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சக்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷௌரியா சக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேம்லாம் இருக்குது. இந்த கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து போன இயர் வந்து 5 மெம்பர்ஸ் வாங்கினாங்க, இப்போ வந்து 7 மெம்பர்ஸ். அந்த 7 மெம்பர்ஸில் 2 பேர் போஸ்டமஸ் அவார்டு, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஆஃப்டர் டு த டெத் அவங்க வந்துட்டு இந்த அவார்டு வாங்குறாங்க. அண்ட் 5 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிவிங் அவார்ட்ஸ் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, சரி. ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்ட் செகண்ட், இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னு கொஸ்டின் கேட்டால் அசோக் சக்ரா. ஓகேவா, சரி. 7 பர்சனல்ஸ் வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் லாரினாமா சைலோ மிசோரமை சேர்ந்ததில் 1968 சுபேதார் சால் நுனா லுசாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா மிசோரமை சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு ரெசிபியன்ட் ஃப்ரம் தி மிசோரம் ஸ்டேட் அவர் தான் வாங்கியிருந்தார். ஆஃப்டர் டு தட் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிசோரமை சேர்ந்த கேப்டன் லால்ரினாமா ஷைலோ அப்படின்னு சொல்கிறவர் வாங்கியிருக்காரு. போஸ்டமஸ் அவார்டாக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் இருந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு, இறந்துட்டாரு. ஸோ அவருக்கான இந்த அவார்டு. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்டமஸ் அவார்ட்ஸில் வந்து சிப்பாய் ஜஞ்சல் பிரவீன் பிரபாகர், லெப்டினன்ட் ஷாங்சங் திவாரி இவங்க 2 பேருக்கும் போஸ்டமஸாக போயிருக்கு. 7 பேர் மொத்தத்தில். செகண்ட் 2 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போஸ்டமஸ் அவார்ட்ஸ். அடுத்த லிவிங் யாரெல்லாம் இப்போ இருக்கிற அவார்டு வாங்கினா பாலகிருஷ்ண நாயர், லான்ஸ் நாயக், மீனாட்சி சுந்தரம், நைப் சுபேதார், தோலேஸ்வர் சுபா, மேஜர் அஷ்தீப் சிங், கேப்டன் லால்ரினாமா சைலோ தான் மிசோரமில் செகண்ட் ரெசிபியன்ட் ஃப்ரம் மிசோரம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இவங்க எல்லாமே வந்துட்டு கீர்த்தி சக்ரா அவார்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இயருக்கான. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் how much was allocated by the central government to Tamil Nadu under the 125-day employment scheme? 125-day employment scheme அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கர் அண்டு அஜ்விகா மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு இது விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, இன்னொரு டைம் சொல்லிட்டேன். விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன்
கேரண்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த பிபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அந்த இதை தான் வந்து நேம் மாற்றி அது 100 days ஸ்கீமை இப்போ அதை 125 வந்து மாற்றிட்டாங்க. ஜூலைலேருந்து அது வந்து ஜூலை 1 செயல்பாட்டுக்கு வருது. சரியா? கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம் ஜூலை 1 அப்படிங்கிறத பார்க்குறோம். 125 எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் 125 days அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு தமிழ்நாடுல மொத்தமாக இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா வந்து எங்கே பார்த்தாலும் ஜூலை 1 வருது. இப்போ வந்து இது வந்து எப்படின்னா 60:40 ரேஷியோ, 60:40 ரேஷியோவில் 60 பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஃபண்டை கொடுத்துருவாங்க. அதே 40 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும். ஸோ இது மூலயமா தான் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மூலயமா இவ்வளோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்களா அமௌண்ட், அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? சரி, அதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டோட்டலாக அலோகேட் பண்ணியிருக்கிறது தமிழ்நாடுக்கு எவ்வளோனா 7,957 crores, 125 எம்ப்ளாய்மெண்ட்ஸ், 60:40 காஸ்ட் ஷேரிங் பேசிஸில் இது கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜூலை 1 இது கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் யூனியன் கவர்மெண்ட் ஹேட் சாங்ஷன் 1,000 crores to தமிழ்நாடு ஃபார் தி டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், இதுவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த ஸ்கீம் வைஸ் பார்த்தாச்சு. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் டிசாஸ்டர் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து செங்கோட்டையன் அவர்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1,000 crores அதுவும் வந்து யூனியன் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதை இனிஷியேட் பண்ணுறதுக்குமான இதுவும் பார்த்தீங்கன்னா அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு அலவன்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாம். இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆர்ச்சிவ்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ரைட்ஸ், மெமரிஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். வாட் இஸ் த தீம் ஆஃப் தி வேர்ல்டு அக்ரிடேஷன் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 9 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இனோவேஷன், த்ரஸ்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, த பவர் ஆஃப் தி அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். June 9. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன் இஸ் அப்சர்வ்டு ஆன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஇமேஜின் தீம் வந்து கன்சர்வேஷன் அண்ட் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ 10th June தான் வந்துட்டு இந்த டே. என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமாங் சிவிலைசேஷன்ஸ் இஸ் அப்சர்வ்டு. ஓகேவா? சிவிலைசேஷன்ஸ்க்கான ஒரு டே. ஓகேவா? ஸோ அதுக்கான தீம் வந்து கன்சர்வேஷன் அண்ட் கனெக்ஷன். இது கிடையாது, கன்சர்வேஷன் அண்ட் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் அதுக்கான தீம். ஓகே, சரி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பென் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது June 9 ராஜரத்னம் ஸ்டேடியம், எக்மோர், சென்னை இதில் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் முழுக்க என்ஷூர் தி சேஃப்டி ஆஃப் உமன், அதுக்காக தான் வந்துட்டு இந்த பர்பஸ்க்காக தான் மெயினாக இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க நம்மளுடைய சிஎம். அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு மகேஷ் குமார் அகர்வால். சரியா? ஸோ ஒரு சாய்குமார் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அண்ட் இதுக்கான ஐஜி ஸ்பெஷலாக யார் போட்டிருக்கா? கே பவானீஸ்வரியை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெதர் எக்ஸ்போர்ட்ஸில் இந்தியாவில் தமிழ்நாடுவோடைய எவ்வளோ அக்கௌண்ட் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னால் 37% வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஓவராலாக எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியாவில் 37% வந்துட்டு தமிழ்நாடு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு அதில் கிளஸ்டர்ஸ் வந்துட்டு பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இங்கெல்லாம் அமைக்க போகிறோம். டோட்டல் போத் 891. தமிழ்நாட்டில் பணப்பாக்கம், ராணிப்பேட்டையில் அமைக்க போகிறோம் 271 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 37 கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் லெதர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா லெவல் கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோனர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 months க்ராஸ் ஆகிடுச்சு. இதில் 145 டிசீஸ்டு டோனார்ஸு, அது மூலயமா வந்து 800 பேஷண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இம்ப்ரூவ் த லீவ்ஸ் ஆஃப் மோர் தென் 800 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதில் வந்து இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் ஆர்கன் டொனேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வரைக்கும் வந்துட்டு 2466 ஆர்கன் டோனர்ஸ் அண்ட் டொனேட்டட் வந்துட்டு
14,395 டொனேஷன்ஸ். ஓகே, ஆர்கன்ஸ் வந்து டொனேட் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னா அவங்க பெனிஃபிஷரிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்என்ஜி எக்ஸ்போர்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து அதானி போர்ட்ஸ் அர்ஜென்டினால சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எனர்ஜி கம்பெனி, லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதுக்கான 10 years அக்ரிமெண்ட், 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் எய்ம் ஆஃப் தி ப்ரொடக்ஷன் வந்துட்டு 24.5 lakh tons ஆஃப் எல்என்ஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 58 crores ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் 56% உமன்னு பார்த்துட்டோம். இது முதல் இனிஷியேட் பண்ணது 28 August 2014. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூசிவ் ப்ரோக்ராம். மினிமம் அமௌண்ட் அப்படிங்கிறது ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. ஓகே, கீர்த்தி சக்ரா அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய செகண்ட் ஹையஸ்ட் பீஸ் டைம் கேலண்ட்ரி அவார்டுன்னு சொல்லக்கூடியது 7 பர்சனல்ஸ்க்கு போயிருக்கு. அதில் மிசோரமை சேர்ந்த வந்து ஒரு போஸ்துமஸ்லி 2 பேர் வாங்கியிருக்காங்க. லிவிங் அவார்டிஸாக 5 பேர் இருக்காங்க. மொத்தமாக 7 அவார்ட்ஸ். அதில் மிசோரமை சேர்ந்த செகண்ட் டைம் வந்து சுபேதா சால்னுனா லுசாய் 1968 வாங்கினார். அவருக்கு அடுத்து வந்துட்டு லாலினானோ சைலோ அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து லாலினாமா சைலோ இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் 125 எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விபிஜி ராம்ஜிக்கு தமிழ்நாடுக்கு 7,957 crores ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் இனிமேல் பார்த்தீங்கன்னா 60:40 ரேஷியோ, 60 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 40 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அப்படி தான் வந்துட்டு இனிமேல் காஸ்ட் ஷேரிங் பேசிஸில் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்களுடைய அந்த சேலரி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த வேஜஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ July 1 இது கேம் இன் டு ஃபோர்ஸ் இந்த ஸ்கீமை. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1000 rupees வந்துட்டு டிசாஸ்டர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆர்ச்சீவ்ஸ் டேனா நம்ம நிறையாவே வந்து டாக்குமெண்டேஷன் எல்லாமே வந்து கவர்மெண்ட் லெவலில் பண்ணுவோம். அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக சேகரித்து இதில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சில இதை வந்து நம்ம அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் சேவ் பண்ணி வைக்கிறது ஆர்ச்சீவ்ஸ் டே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேக்கான ஒரு அவேர்னஸ் டே தான் இது. ஓகேவா? சரி, அப்போ வந்து ஆர்ச்சீவ்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ், ரைட்ஸ், மெமரி அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிடேஷன் டே என்ன, அதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், த்ரஸ்ட் அண்டு சஸ்டைனபிலிட்டி, த பவர் ஆஃப் அக்ரிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். June 9. டயலாக் அமாங் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா June 10 கன்சர்வேஷன் அண்டு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட தீம். ஓகே, ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.